Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பேசிக் தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் வயரிங்கா இருக்கட்டும், அந்த மெட்டீரியலா இருக்கட்டும், பேசிக்கா நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணும், எதை பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுடைய ஹார்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரிக்கல் ரொம்ப பாத்தீங்கன்னா முக்கியமானதுங்க. ஒரு வீட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடியதும் அந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸும் உள்ள இருக்கக்கூடிய வயரிங்கும் ரொம்ப சேஃபா பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சா போதும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து ஒரு பேசிக் நாலேஜே கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு வீட்டுக்கும் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேஃபாக இருக்கணும்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் பாயிண்ட்ஸை எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும், என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எலக்ட்ரிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு புதுசாக கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளார நம்ம வைக்கக்கூடிய எலிவேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வைக்கிறோம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைக்கிறோம், இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான வயரிங் பண்ணும்போது நமக்கு ஃபயர்ன்றது இருக்காது, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்காது, இபி பில் அதிகமாக ரைஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங்கில் போடக்கூடிய பைப் லைன்லாம் என்னென்ன சைஸில் நம்ம வந்து போடணும் அப்படின்றதையும், என்ன மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும், நம்ம வீட்டோடைய ஹார்ட் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம், அதாவது பார்த்தீங்கன்னா எம்சிபி பாக்ஸ், அதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் அண்ட் பிளம்பிங்காக இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமே எல்லாமே நம்மளோட சேனலில் கொட்டி கிடக்கு. நீங்கள் சேனலுடைய பேஜில் போயிட்டு உள்ளே போய் வீடியோஸில் போய் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸும் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேங்குக்கு தண்ணி ஏற்றுறதும் சரி, அதை கட் ஆஃப் பண்ணுறதும் சரி, தண்ணியும் வீணாக்காது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டரையும் சேஃபாக வச்சுருக்கோம். சப்போஸ் தண்ணி போகலைனாலும் உங்களோட மோட்டரை சேஃபாக கட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை பாஸ் பண்ணி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவோம். தேவைப்படுங்க, வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப அவசியங்க. ஒரு இந்த மாதிரி டயக்ராமாக இருக்கட்டும், நம்ம உள்ளே உடச்சி போடுற பைப் லைனாக இருக்கட்டும், இது மாதிரி பைப் லைனை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கணும். எலக்ட்ரிக்கல் டயக்ராம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து பொறுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க மட்டும் கிடையாது. நம்மளே வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறாங்கன்னா கூட அவங்களே ஒரு டிசைன் போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சுவிட்ச் போர்டு வருது, எங்கே ஃபேன் பாக்ஸ் வருது, எந்த இடத்துல ஸ்பாட் லைட் வருது, எங்கே வாலில் லைட் வருது, இதெல்லாமே நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா ரூஃபிங்கில் வந்து பைப் போடணும். இந்த ரூஃபில் பைப் போடுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப் எப்படி சூஸ் பண்ணணும் முதல்ல அப்படின்றத நம்ம முதல்ல மெயினாக பார்க்கணும், ஓகேங்களா? இதில் பாருங்கள், சீலிங் மவுண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சீலிங் மவுண்ட்னா டேரெக்டாக சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க அந்த லைட், ஓகேங்களா? அது மாதிரி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேனு, ஓகேங்களா? வால் மவுண்ட் லைட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லைட், ஓகேங்களா? டியூப் லைட், அது மாதிரி எந்த லைட் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி லைட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு வந்து ஸ்டார் கேஸு, இது மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குங்க. நம்மளுடைய ஒர்க்கும் வந்து நம்ம வெளியில் பண்ணி தரோம். உங்களோட வீட்டுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொன்னாலும் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணி தரோம். தேவைப்படுறாங்க, முன்னாடி பார்த்த ஸ்லைடில் நம்பர் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக என்ன கூப்பிடலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேயும் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஒர்க்குனாலும் நம்ம சிறப்பாக பண்ணி தரலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து நம்ம மெயினாக நோட் பண்ணணும். ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு லைட்லேருந்து இன்னொரு லைட் போச்சு ஒரு ஃபேன் பாக்ஸ் வந்துன்னா சுவிட்ச் போர்டு தான் வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து டிபி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க, எம்சிபி பாக்ஸ் அப்படின்னுவாங்க. நம்ம மெயினாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம், ஓகேவா? இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வரணுங்க. இது வந்து இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு வீட்டோடைய ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன லைட்ஸு என்ன ஃபேன் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல வந்து சேரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய ஹார்ட்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா இதயம் இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல போடக்கூடிய எம்சிபி தான் நம்ம மெயினாக சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளுடைய மைண்ட் செட்டில்
இதை எப்படி ஒயரிங் பண்ணி கொண்டு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டர்லையும் ரீடிங் வந்து ஓடும். ஓகேவா? ஏதாவது ஃபால்ட்டு, ஏதாவது ரிப்பேர்ஸ் ஏதாவது ஆச்சுன்னா இந்த எம்சிபி வந்து கரெக்டாக ட்ரிப் ஆகணும். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஃபெயிலியர் ஆகினா என்ன ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது வந்து ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்கு. இது ஒரு ரூம். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. இது பாருங்க, சர்க்யூட்னு ஒன்று கொண்டு வந்துடும் போது இது பேர் தான் சர்க்யூட். நேராக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் போடக்கூடிய பைப் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 1 இன்ச் பைப் லைன் தான் போடணும். அப்போ தான் வந்து இந்த ஒயரிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒயர் வந்து டைட்டாக இழுக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பைப் உள்ளார கேப் இருக்கணும் ஒயருக்கு ஒயரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒயர் ஹீட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வழியாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அந்த ஹீட்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு காற்று ஓட்டம் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பைப் லைன் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் தான் ரூஃபில் நிறைய போடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃபில் பைப் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் வந்து டிபிக்கான இறக்கக்கூடிய லைன். ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா லைன் வந்து இண்டிவிஜுவல்ட்டாக தனியாக வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பைப் லைனை தான் நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் லைன் தான் போடணும் இதுக்கு. ஓகேங்களா? 1 இன்ச் பைப் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒயர் வந்து நம்ம சப்போஸ் எக்ஸஸாக ஏதோ ஒரு ஒயர் இழுக்கணும், அந்த இடத்து வழியாக தான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒயரில் வந்து அந்த பைப்பில் வந்து ஈஸியாக வந்து ஈர்த்துக்கலாம். நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பைப்பில் 5 ஒயர் தான் வரும். ஓகேங்களா? ஃபேஸ், நியூட்ரல், எர்த், இன்வெர்டர். ஓகேங்களா? ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து, இன்வெர்டர், அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஒயர். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஒயர் எக்ஸ்ட்ரா ஏதாவது இழுத்தால் ஒரு ஒயர், எர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்க்யூட்டுக்கு போட்டாலும் சரி. அதிகபட்சமாக 5 ஒயர் தான் வரப்போகுது. அதுக்கு எதுக்கு முக்காவே போதுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல 1 இன்ச் பைப் தான் போடணும். ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தீங்கன்னா இதை வந்து 2 mm அதாவது திக்னஸில் இந்த பைப் வந்து சூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் போட சொல்லுங்கள். நீங்களும் எலக்ட்ரிஷியன்கிட்ட 1 இன்ச் பைப்பாக போடுங்க, எல்லாம் பெரிய பைப்பாக போடுங்க. ஃபியூச்சரில் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொச்சன்னு போடக்கூடாதுங்க. அதுவும் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துடலாம். இது மாதிரி பைப் லைன் வந்து பின்னி போட்டோம்னா ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரூஃப் வந்து லீக்கேஜ் ஆகும். ஒரு பிரச்சனை அது வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணாது. ஓகேங்களா? பைப் லைன் போட்டோம்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லைன் போச்சுன்னா இப்படி இந்த மாதிரி கேப்பாக இருக்கணும். சர்க்யூட் கொண்டு போனாலும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் விட்டு கொண்டு போகணும். ஓகேங்களா? இது மாதிரி ரூஃப் லைன் பைப் போடும்போது நமக்கு வந்து ரூஃப்லையும் ஜல்லி வந்து காங்கிரீட் நல்லா பிடிக்கும். பைப் லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக அடிப்படாது, டேமேஜ் ஆகாமவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்பாட்லைட் பாக்ஸு. ஃபேன் பாக்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பைப். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முக்கா பைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா 19 mm வந்துருச்சு இப்போலாம் பைப்பு. ஃபர்ஸ்ட் வந்து 20 mm கொடுத்துருந்தாங்க முக்கா பைப்பு. இப்போ வந்து 19 mm கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 25 mm. அது மாதிரி முக்கா 1 இன்ச்சு அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அதிகமாக சர்க்யூட்டுக்கும் சுவிட்ச் போர்ட்லேருந்து லைன் ஃபேன் பாக்ஸ்லேருந்து லைன் பிரிக்கிறதுக்கும் 1 இன்ச்சு பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு அது மாதிரி இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா பைப்பு பயன்படுத்தலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜ் திக்னஸில் தான் வாங்கி போடணும். ஓகேங்களா? ரூஃபுக்கு சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பாக்ஸ். இந்த ஃபேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜிஐ மெட்டீரியல் தான். அந்த ஜிஐ மெட்டீரியலில் பவுட்ரு கோட்டிங் பண்ணி வரும். ஓகேங்களா? இது மாதிரி பவுட்ரு கோட்டிங் பண்ணது நீங்கள் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ரேட் கூட வாங்கி வச்சிங்கன்னா துருப்பிடிக்காமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது, 5 இன்ச் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃபேன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சை சூஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வாங்கி தரவங்களா இருந்தாலும் 5 இன்ச் ஃபேன் பாக்ஸாக கேட்டு வாங்கி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டெப்த் பாக்ஸ், இது ஜங்ஷன் பாக்ஸ். ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாலில் பைப் லைன் பண்ணும்போது தான் ஜங்ஷன் பாக்ஸ் தேவைப்படும். நம்ம ரூஃபில் போடும்போது இந்த மாதிரி டெப்த் பாக்ஸ் வைப்பாங்க. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டுக்காக இந்த மாதிரி டெப்த் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா பிவிசி கோட்டரில் வந்துருக்கூடிய ஃபேன் பாக்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஜிஐ வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கும், இது வந்து துருப்பிடிக்காது பிவிசி அப்படின்னு சொல்லிட்டு இதை வைப்பாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி வைக்காதீங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஆகும்பொழுது இந்த ஃபியூச்சரில் இந்த பிவிசி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி அதாவது பார்த்தீங்கன்னா மக்கி போய் உடச்சி ஊந்துடும். ஓகேங்களா? பிவிசின்றது அந்த பக்கமே போகாதீங்க, மெட்டல்லே வந்து வையுங்க. ஏன்னா இந்த பிவிசி நாளைக்கு இந்த ஸ்க்ரூ பாயிண்ட் தான் வந்து நமக்கு ஆதாரமே. நம்ம இதில் தான் ஸ்க்ரூ பண்ணி முடுக்க முடியும். சப்போஸ் இது மக்கி ஊந்துருச்சுன்னா இதில் ஸ்க்ரூ பண்ணவே முடியாது. ஜிஐனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆல்ரெடி எப்படியா இருந்தாலும் அதில் அந்த துரு பிடிச்சாலும் அந்த ஸ்க்ரூ பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா பிவிசி
ஃபேன் பாக்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் இல்லை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ஃபேன் பாக்ஸ் பார்த்தோம், இந்த மாதிரி டெப்த் பாக்ஸ் பார்த்தோம். இந்த லைன்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, 1 இன்ச்சு. இந்த பாருங்க, இந்த லைன் தான் வந்து 1 இன்ச். நேராக இந்த இடத்துக்கு டிபி பாக்ஸ். இதுதான் வந்து டிபி பாக்ஸ் அப்படின்றோம். டிபி பாக்ஸை நான் காட்டுறேன். சப்போஸ் என்ன டிபி பாக்ஸ் சொல்கிறீங்க, எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, இவங்க வந்து ஃபேன் பாக்ஸ்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும். வீட்டுக்குள்ளாரே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஃபேன் பாக்ஸுக்கு ஒன்று வந்துடணும். இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து தான் இந்த டிபி பாக்ஸ் வரணும். நம்ம சர்க்யூட்டை பிரிக்கிறோம்னா நேராக அங்கே சுவிட்ச் பாக்ஸை பிரிக்கணும். ஸ்ட்ரைட்டாக அந்த சுவிட்ச் பாக்ஸும் இந்த சர்க்யூட்டுக்கும் தான் லைன் வந்து இருக்கணும். அது மாதிரி பிளான் பண்ணிங்க. நீங்களே கூட ஒன்றும் இல்லைங்க, ஒரு பென்சில் எடுத்து ஒரு டிராயிங் போட்டு அழகாக லைன் எங்கெங்கே போகணும், எது கொடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்லாம் அளந்துட்டு கரெக்டாக கொடுங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா அவங்க அடுத்து 60 வருஷத்துக்கோ ஒரு 50 வருஷத்துக்கோ அதில் கை வைக்காமல் இருக்கணும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதிலே பார்த்திங்கன்னா ஒயர் ரொம்ப முக்கியம், சுவிட்ச் போர்டு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன். நம்ம பார்க்குறது இது பார்த்திங்கன்னா என்ன ஒரே குழப்பமாக இருக்கலாம். இது வந்து பேசிக். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணி வாங்கணும், இதை எப்படி போடணும் அப்படின்றத தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபேன் பாக்ஸ் வைக்கிறீங்க, ஃபேன் பாக்ஸு ஜிஏயில் பிவிசி ஒதுக்கிது, ஜிஏயில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் லைட், இதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு அண்ட் 3 இன்ச்சு கிடைக்கும். நீங்கள் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு பயன்படுத்துங்க. ஏன்னா காங்கிரீட்டே இப்போ வந்து 4 இன்ச்சு தான் போடுறாங்க. ஓகேங்களா? அதனால் 3 இன்ச்சு பாக்ஸ் பயன்படுத்துங்க. இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து நேராக சுவிட்ச் போர்டுக்கு வந்துடணும். சுவிட்ச் போர்டில் இருந்து தான் நமக்கு வந்து டிவி பாக்ஸ் வரணும். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ஒரு டயக்ராமு புரியணுமே அப்படின்றதுக்காக நம்ம காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வால் பைப் லைன். ஓகேங்களா? நீங்கள் செவுத்தில் உடச்சி போடும்போது பைப் லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 2 பைப் கொண்டு போயிருக்காங்க இல்லையா? இது வந்து நம்ம பண்ணலை, இது வேற ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ்க்காக வீடியோஸ் எடுத்தோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல 2 ஜங்ஷன் போட்டுருக்காங்க. இது மாதிரிலாம் போடக்கூடாது. லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே இறங்கணும். ஓகேங்களா? ரூஃப் ஒட்டிட்டு ரூஃபில் பைப் லைனே இறங்கலை பாருங்கள். இவங்க வால்லே உடச்சி போட்டுருங்க. இது மாதிரி பைப் லைன் பண்ணவே கூடாது. இது மாதிரி பைப் லைன் சுற்றியும் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே சீலிங்கிலேருந்து இறங்கணும். ஜங்ஷன் பாக்ஸ், அதை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போடுவோம். சீலிங்லேருந்து இறங்கினா அங்கே பாக்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு. ஓகேங்களா? சுவிட்ச் போர்டுக்கு இறங்கும். அதுலேருந்து ஏதாவது பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு இறங்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் வந்து வால் கட்டிங் இந்த மாதிரி அதிகமாக பைப் லைன்லாம் வந்து நீங்கள் போடவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரூஃப்லேயே வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். இது இன்னொரு மாடல் காட்டுறாங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவுத்துலேயே போட்டிருக்காங்க. ஏன்னா ரூஃபில் பைப் லைனே போடல, ஃபுல்லாகவே இதே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதை ஒரு இடத்துல ஜங்ஷன் மாதிரி ரூஃபில் இறக்கி அங்கே ஒரு பாக்ஸ், மெட்டல் பாக்ஸ் வச்சு இதுலேருந்து பார்த்துட்டு இந்த டிபி பாக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் வந்து நான் சொன்ன டிபி பாக்ஸ். ஓகேங்களா? டிபி பாக்ஸ் தான் எம்சிபி உள்ள வைக்கிறதுக்கான பாக்ஸ். இந்த மாதிரி பைப் லைன் வந்து மோஸ்ட் ஆஃப் வாலில் அதிகமாக ட்ராவல் பண்ணாமல் வச்சுக்கணும். ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கணும், ஏன் இந்த மாதிரி வாலில் போகுது அப்படின்ட்டு. ரூஃபிங்கில் போட்டு அங்கங்கே இறக்கணும். ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அங்கே இறங்கணும். அப்படியே பாயிண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் ட்ராவல் ஆகலாம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஒரு பக்கம்னா ஒரு 5 அடி தான், ஒரு சுவிட்ச் போர்டு போகுது, ஒரு பக்கத்தில் ஒரு லைட் போகுது அப்படின்னா போகலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு சுற்றி வரவே கூடாது. நாளைக்கு யாராவது ஏசி ஃபிட் பண்ண வராங்க, ஏதோ ஒரு சுவிட்ச் போர்டு ஒரு ஃப்ரேம் மாட்டுறாங்க அப்படின்னா கூட அது வந்து எரிஞ்சலாக இருக்கும். அதனால் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதை வச்சுருக்காங்க இல்லையா சுவிட்ச் பாக்ஸு, இந்த பாக்ஸ் பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ் வைக்கலாமா, இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் வைக்கலாமா அப்படின்ட்டு. உட்டு பாக்ஸுக்கும் மெட்டல் பாக்ஸுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். உட்டன் பாக்ஸ் ப்ளஸ் மெட்டல் பாக்ஸ் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். தெளிவாக பார்க்கணும்னா அதில் பாருங்கள். இருந்தாலும் நான் அதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த உட்டன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி. ஓகேங்களா? இதுக்கும் குவாலிட்டி வைஸ் நம்ம அடிச்சிக்கவே முடியாது. இதோட சுவிட்ச் போர்டுக்கும் உட்டன் பாக்ஸ் சுவிட்ச் போர்டு தான் வந்து குவாலிட்டி. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரகடான ஒரு சுவிட்ச் பாக்ஸு. ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கரையை அரிச்சிடும். இதில் வரக்கூடிய சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிசைனாகவும் இருக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போது ட்ரெண்டிங்கில் போயின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ் தான். இது எல்லாருமே வந்து ப்ராப்பராக, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரையை அரிக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கலாயில் வரும், துரு பிடிக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் சில லோக்கல் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிக்குது. நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா லெக்ராண்டு அந்த மாதிரி பிராண்டு பார்த்து வாங்கிக்கோங்க, அது வந்து நல்லாயிருக்கும் பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போடுறோம் இல்லையா, இந்த லெக்கு பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சுன்னா கிடைக்கிறது இல்லை.
இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகளில் வந்து கிடைக்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து யாருமே கொண்டு வரல. இந்த பாக்ஸ் வைக்கிறோன்னும் போது ப்ராப்பரான எர்த்திங் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணோம்னா இந்த பாக்ஸு மெட்டல் பாக்ஸ் பெஸ்ட்டு. இந்த மெட்டல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் நீங்கள் எண்ணற்ற எவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. சுவிட்ச் வந்து எனக்கு அழகாக போடணும், இப்படி போடணும், அப்படி போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து உட்டன் பாக்ஸ் தான், அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஈரமும் இருக்காது, ஈரம் பட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணாது, கரையான் அரிக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உட்டு பாக்ஸ் தான் வந்து அப்போ வச்சுருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மேலே இருக்கக்கூடிய டிசைன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்காகவே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் வைக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மெட்டல் பாக்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான சுவிட்ச் போர்டு பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த 2 மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2. 1ன்றது 1 மாடல், 2ன்றது 2 மாடல். அதாவது பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு எது குறிக்குதுன்னா சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதில் போடக்கூடிய சுவிட்ச் தான் ஒரே ஒரு சுவிட்ச் வந்து 1 மாடல். இதே வந்து ஒரு சாக்கெட் போட போகிறோம் அப்படின்னா ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது போட போகிறோம் 2 மாடல். அதாவது 2 மாடல்னால் 2 சுவிட்ச் போடுற இடத்த அது வந்து அந்த சாக்கெட் வந்து பிடிச்சிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா 2 மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 2 மாடல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மெட்டல் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா 3 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் 2 சாக்கெட் வந்து உட்காரும். இது வந்து 3 மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் உட்காரும், அப்படி இல்லைன்னா ஒரு சாக்கெட் மட்டும் உட்காரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 4 மாடல். ஓகேங்களா? இந்த 4 மாடல் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து சைடில் தான் கொடுப்பாங்க இந்த 4 மாடலில். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் 4 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. 2 சுவிட்ச் ஒரு ப்ளக் வந்து உட்காரும் நமக்கு. ஓகேங்களா? அப்படி அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம இந்த 4 மாடலை பயன்படுத்தலாம். சப்போஸ் வந்து ஒரு சுவிட்ச், ஒரு இண்டிகேட்டர், ஒரு சாக்கெட் அப்படின்னு இந்த இடத்த வந்து 4 மாடல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாடல். நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த மாடல் தான். 6 மாடல் அப்படின்னால 6 மாடல் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூ வரும். இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூ வந்துச்சுன்னா 6 மாடல். அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாடல், 3 மாடல், 4 மாடல், 6 மாடல் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூ வரும். அதை பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி மேலே வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த 6 மாடலில். இந்த 6 மாடலில் பார்த்தீங்கன்னா 6 சுவிட்சு உட்காரும். ஓகேங்களா? இந்த 6 சுவிட்சு உட்காந்துச்சுன்னா இதனுடைய அளவு பாருங்கள், 8க்கு 3 இன்ச்சு ஹைட்டு, 8 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நீட்டு. ஓகேங்களா? 6 மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா 8 சுவிட்சு வந்து 6 சுவிட்சு வந்து உட்காரும். ஒரு ப்ளக்கு போட்டோம்னா நமக்கு 4 சுவிட்சு ஒரு ப்ளக்கு வந்து உட்காரும். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டு வந்து கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும். எக்ஸஸாக ஒரு சுவிட்சு கேப் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸஸாக ஓட்டையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சுவிட்சு டம்மி விற்கிது, அந்த டம்மி வாங்கி அங்கே போட்டு வச்சோம்னா நமக்கு ஃபியூச்சரில் வேணும்னா ஒரு சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மைக்கா ஷீட்னா நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு போகலாம், ஒரு காடி ஒன்று எடுத்து எக்ஸ்ட்ரா காடி எடுத்து வந்து வச்சிடலாம். ஆனால் அந்த மெட்டல் பாக்ஸில் அது முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாடல் வைக்க வேண்டிய இடத்துல 6 மாடல் வைங்க, இந்த 3 மாடல் வைக்கிற இடத்துல 4 மாடல் வைங்க. இது மாதிரி அத்தியாவசியமாக தேவை அப்படின்ற இடத்துல வைங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இதுக்கு மேலே வராதுப்பா அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த ஐட்டம் மட்டும் வைங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 8 மாடல். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், 8 மாடல் 9 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு. ஓகேங்களா? 3 இன்ச்சு எல்லாமே டெப்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் ஹைட்டு. ஆனால் நீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 8 மாடல் 6 மாடல் நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து சைடில் பார்த்துருப்போம். இது வரைக்கும் எல்லா மாடல்லையும் 8 மாடலில் பொறுத்த வரைக்கும் மேலே கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து லென்த்து அப்படின்றதால 4 ஸ்க்ரூ வந்து வந்துடும் இதில், அதனால மேலே வரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 9 மாடல் இருக்குது. ஓகேங்களா? 9 மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே 2 வந்துடும், சைட்லேயும் 2 வரும். அது பார்த்தீங்கன்னா 9 மாடல். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெக்ராண்டில் மட்டும்தான் அந்த மாடல் விட்டாங்க. இப்போ அது அதிகமாக ரேராக யாரும் வாங்குறது இல்லை. அதனால் அது இருக்கா அப்படின்றது தெரியாத அளவுக்கு போயிடுச்சு 9 மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 சுவிட்சு, ஒரு ஃப்ளக் சாக்கெட் அது வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். 5 சுவிட்சு, ஒரு ரெகுலேட்டர், ஒரு ஃப்ளக் சாக்கெட் வச்சோம்னா நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பெட்ரூமுக்குலாம் ஃப்ரண்ட் போர்டு வந்து இதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கரெக்டான அளவுலவே இருக்கும். தேவையான நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துகிறதோ இந்த 8 மாடல் தான். இது என்னடா பெயிண்ட் கோட்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய மாடலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் கோட்டர் கொடுக்குறாங்க. கலாய்க்கு மேலே ஒரு பெயிண்ட் கோட்டர் கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த கலர் வந்து ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட அடுத்த அட்வான்டேஜாக போனோம்னா நமக்கு வந்து 12 மாடல். 8க்கு அப்புறம் 12 தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 12ல் வந்து இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூ வரும். ஓகேங்களா? இது வந்து 12 மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 சுவிட்சு வந்து நம்ம போட்டுக்கலாம். 12 சுவிட்சுன்றது நீங்கள் சாக்கெட் வரும்போது
அது வந்து அப்படியே மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா, 12 சுவிட்சு. இதிலே பார்த்தீங்கன்னா 16 மாடல் வரும். 16 மாடல் 16 சுவிட்ச் வைக்கிற மாதிரி வரும். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, சைடில் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ அப்படியே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் மாறிடும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் மேலே போயிடும், இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து கீழே வந்துடும், சைடில் வந்துடும். இது மாதிரி வந்துருச்சுன்னா அது வந்து 16 மாடல். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசு 18 மாடல் 18. ஓகேங்களா. நம்ம வந்து 12 மாடலில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்க்ரூ ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க, மேலே 2 கீழே 2ன்னு. இது 18 மாடலில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. இதை வச்சே நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது 18 சுவிட்சு வந்து இதில் வந்து உட்காரும். 18 சுவிட்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் வச்சோம்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஹாலில் நிறைய சுவிட்சஸ் வரும், அந்த இடத்துல வந்து இது கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா நான் வந்து சுவிட்ச் போர்டில் வந்து பிரித்து தான் போடுவோம். ஏன்னா 2 இடத்துல போடுவோம். ஏன்னா ஒயரோடைய லென்த் வந்து கம்மியாகிறதுக்காக நம்ம ஒயர் வந்து, ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு 12 அடி பெட்ரூம் இருக்கும், 12 அடி ஹால் இருக்கும். அந்த 12வது அடியிலேருந்து 1 நம்பர் அடி வரைக்கும் நம்ம அந்த ஒயர் வந்து இழுத்துட்டு வந்து இங்கே சுற்றி கொடுக்கணும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நடுமை சென்டரில் ஒரு இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டை போட்டு அந்த இடத்துல லைன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒயர் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. இது வந்து 18 மாடல். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த பாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்துட்டோம். முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ் தான். இந்த டிபி பாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 மாடல்லையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லெக்ரான்லாம் முடியும், நல்லா பிராண்டடாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். சிங்கிள் ஃபேஸு ஒரு சின்ன ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கிற இடத்துக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும். இந்த சைஸ் போட்டாலே நமக்கு வந்து அங்கே போதும். ஓகேங்களா. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு 12 வே, ஒரு 14 வே, இது மாதிரி நீங்கள் 16 வே கூட வருது. மோஸ்ட் ஆஃப் இதில் 16 MCB வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 MCBக்கு மேலே நீங்கள் 12 MCBக்கு மேலே நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸை விட்டுட்டு, அதை பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிறைய MCB வருதுன்னா அந்த மாதிரி ஐட்டத்தை விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் MCB பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸ்க்காக வைக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வைக்க வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24, 32 அது வரைக்கும் அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை முதல்ல கணக்கு பண்ணணும். சர்க்யூட்னா என்ன, ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் போகக்கூடிய லைனு தான் வந்து சர்க்யூட் அப்படின்றோம். அப்போ நமக்கு எத்தனை சுவிட்ச் போர்டு இருக்குது, எத்தனை இடத்துலேருந்து ஒயர் வந்து இங்கே இன்புட்டாக வரணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துக்கு நம்ம ஒயர் போட்டோம்னாலே அதுதான் வந்து சர்க்யூட். ஓகேங்களா. அத்தனை MCB வந்து இதில் விடணும். நமக்கு எத்தனை MCB வருதுன்ற கணக்கு பண்ணிவிட்டு 10 MCB வருதுன்னா அதை விட ஒரு 3 MCB 4 MCB எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பாக்ஸை சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்லேயே இது மாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்சோட வரும். சேஞ்ச் ஓவர் எதுக்குன்னா ஒரு ஃபேஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் செலக்டரை வந்து திருப்பி வேற ஒரு ஃபேஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் செலக்டர் வந்து எதுக்காகனா ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வேறு ஃபேஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ்க்குள்ளாரே வரும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ்க்குள்ளாரே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளாரே வந்து இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ் வச்சோம்னா ஓகே, ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்ஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்னும் ஹாலில் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் விரும்பவே மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி MCB பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு இது மாதிரி இந்த உள்ள திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது உள்ள ஓகேங்களா. இது பாருங்க சுவிட்ச் இருக்கும், இந்த மாதிரி ஒயரிங் இருக்கும். ஆல்ரெடி பாதி இடத்து இதே பிடிச்சிக்கும், மீதி இருக்கிறது பாதி இடம் தான். அதில் வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனியான ஒரு பாக்ஸ். ஓகேங்களா. இது வந்து தனியாக ஒரு இடத்துல நம்ம வச்சுருவோம். அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல ஒரு மீட்டர் பாக்ஸ் பக்கத்துலையோ இல்லை அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு கொடுத்துடலாம். நம்ம வந்து பேனல் பாக்ஸ் செய்கிறோன்னா அந்த பேனல் பாக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். அதாவது மீட்டர் பாக்ஸ்லாம் வருது இல்லையா, பேனல் பாக்ஸ் அதிலே கூட நம்ம செஞ்சு வச்சிடலாம். இது மாதிரி தனியாக இருக்கும்போது நமக்கு இது வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்கும். நம்ம அந்த டிபி பாக்ஸில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம ஒயர் எல்லாம் வளவலன்னு இருக்கும், நம்ம செட் பண்ணிடுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது ஒயர்லாம் முறுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஆகிட்டு இருக்கும் ஹீட்டிங்கில். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அது சிரமமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ள போடக்கூடிய MCBs நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இல்லாமல் வாங்கினோம்னா அழகாக அந்த மாதிரி ஆர்டர் வைஸாக போட்டுட்டு நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சர்க்யூட் லைன் போகிறது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக போகும். நமக்கு எந்த பிரச்சனை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா இதை மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சேஞ்ச் ஓவரோடய சூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஓவர் இல்லாமல் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஒயரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயரை நம்ம சுற்றி எடுத்தால் வந்து இங்கே கொடுப்போம் இல்லையா, இதுக்கு வந்து இடம் வேணும். நம்ம அந்த சுவிட்சஸ் வந்து போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறது
சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் 2 எம்சிபி போடலாம். இதில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஐசோலேட்டரு 1 2 3 4 5 6 8 9 10 11. இது வந்து 12 மாடலு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி போடக்கூடிய இடம் வந்து இருக்கும். சரிங்களா? இது மாதிரி கிளியரன்ஸாக ஒயரிங் பண்ணோம்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து ஃபால்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக முதல்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு ஹாட்ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஆர்சிசிபி, ஒரு வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ், இந்த மாதிரி சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிவைசஸ். இந்த டிவைஸை பற்றி தான் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸை பார்க்காதவங்க தயவுசெய்து நம்மளோட சேனலுக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு தேவையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ உங்களுக்கு காட்டினதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸும் பைப்பும் டிபி பாக்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பார்க்கல. இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடணுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன எம்சிபி சூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரொடக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக போடுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். இதெல்லாம் பார்க்கணும், இல்லை வேறு வீடியோஸ் பார்க்கணுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தான் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.